இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு சிம்பிளான, செம்ம டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் தாங்க. வாழைக்காய் சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு முறை இப்படி கிரிஸ்பியா செஞ்சு பாருங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாழைக்காவ எடுத்து தோல் சீவி மெலிசா கட் பண்ணி தண்ணீல போட்டுக்கோங்க. கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, கடுகு பொரிஞ்சதும் தண்ணி இல்லாம வாழைக்காவ எடுத்து சேர்த்துக்கோங்க. வாழைக்காய் எண்ணெயிலேயே லைட்டா வதக்குங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் வாழைக்கால ஒட்டி வரா மாரி நல்லா வதக்குங்க. தண்ணி எதுவும் தெளிக்க வேணாம். அப்படியே நல்லா கிளறி விட்டு, அடுப்ப சிம்ல வச்சுடுங்க. ஒரு மூடி எடுத்து 2டே நிமிஷம் மூடி வைங்க போதும். காய் நல்லா வெந்து எண்ணெயிலேயே ரோஸ்ட் ஆயிடும். இப்ப மூடிய தொறந்து பாருங்க. எண்ணெய் தனியா பிரிஞ்சு, காய் ஒண்ணோடு ஒண்ணு ஒட்டாம சூப்பரா இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு வேற லெவல் காம்பினேஷன்ங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.